கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸ்னால, அதாவது அலட்சியத்தினால, தென் மிஸ்மேனேஜ்மென்ட், சரியான ப்ராப்பரான மேனேஜ்மென்ட் இல்லாதனால இன்னைக்கு நம்ம 11 உயிர்களை இழந்திருக்கோம். நாம பண்ண தவற மறைக்க மத்தவங்கள குற்றவாளியாக்குறதோ, இல்ல மத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்குறதோ நிச்சயமா சரியான முறை இல்லைங்க. அந்த வகையில கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய மிஸ்டேக்னால, அவங்களுடைய மிஸ்மேனேஜ்மென்ட்னால, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ்னால கிட்டத்தட்ட 11 பேர் இறந்திருக்காங்க. 55 பேருக்கு மேல அடிபட்டிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம அவங்களால தான் இது நடந்துச்சு அப்படின்றத ஒப்புக்கொள்ளாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எதிர்த்து இன்னைக்கு எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருடைய நெக்லிஜென்ஸ்னால இத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டரையும் கர்நாடகாவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டரை பார்த்து பப்ளிக்ல இருந்து பிரஸ் பீப்புள்ல இருந்து ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அவங்களுடைய அதாவது அந்த கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய நெக்லிஜென்ஸை அக்செப்ட் பண்ணிக்காம அவங்களுடைய தவற ஒப்புக்கொள்ளாம அவங்க கை காட்டுறத யார அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு ரீசன். ஆர்சிபியுடைய டீம் தான் இதுக்கு ரீசன். அதெல்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய கிரிக்கெட் அசோசியேஷன் தான் இதுக்கு காரணம். அங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள தான் கோல் மூட்டுறாங்களே தவிர மத்தவங்கள தான் காரணம் சொல்றாங்களே தவிர அவங்க அவங்களுடைய தப்ப ஒப்புக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்க இருக்கிறவங்க ரொம்பவே ஆவேசம் அடைஞ்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்தா முட்டாள் போல தெரியும் போல கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த டிராஜடி நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அறிக்கைகள்லாம் கொடுத்ததை நம்ம வந்து பார்த்தோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா விராட் கோலி ஆகட்டும் இல்ல ஆர்சிபி டீமை வெல்கம் பண்றதுக்காக கர்நாடகாவுடைய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகுமார் அப்படின்றவர் போயிட்டு வெல்கம் பண்றாரு, ஏர்போர்ட்ல வெல்கம் பண்றாரு. அந்த போட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த கார்ல கொடி ஆர்சிபி உடைய பிளாக் எல்லாம் பிடிச்சி டிராவல் பண்ண விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதை எடுத்து ரீல்ஸ் போட்டது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் எப்படி இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்கன்றது தெரியல. அதையும் தாண்டி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர்களும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த விக்டரி ஈவெண்ட்ல இந்த செலிப்ரேஷன்ல அவர் இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. அதையும் தாண்டி காங்கிரஸ் மெம்பர்ஸும் எம்எல்ஏ அல்லாத பர்சன்ஸும் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் விராட் கோலி அவர்களை வெல்கம் பண்றாங்க. ஆர்சிபி டீமை வெல்கம் பண்றாங்க. ஆர்சிபியுடைய கப்பை வந்து பாத்தீங்கன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து தூக்கி பிடிச்சி காட்டுறாரு. அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த எம்எல்ஏ உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அந்த எம்எல்ஏ உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த ஸ்டேஜ்ல செலிப்ரேஷன் ஸ்டேஜ்ல இருந்தது நம்ம பார்த்தோம். விராட் கோலி அவர்களோட போட்டோ எடுத்தது நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். இவ்வளவு விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகிட்டு இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு அம்பாசடரா தான் இருந்திருக்காங்க இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தி இருக்கிறாங்க. சோ கரெக்ட் தான், இவ்வளவு விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க இன்வால்வ் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? சோ இதுக்குள்ள எல்லா விஷயத்துக்குள்ளேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துட்டு அவங்க சொல்லக்கூடியது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள சஸ்பென்ஷனும் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸ்னால மிஸ்மேனேஜ்மெண்ட்னால ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாதனால தான் இத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு, இத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு டிராமா பண்றதுக்கு வேண்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது நாங்க இதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த டிராஜடி நடந்ததுக்கு அப்புறம் 5 உயர் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎம் உடைய செக்ரட்டரியை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் ஒரு படி தாண்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்னசுவாமி ஸ்டேடியத்தை வந்து நாங்க வேற லொகேஷனுக்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி அறிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க மேல இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்காம மத்தவங்க மேல வந்து குறைய சொல்லி அவங்க மேல வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டே இருக்காங்க. கர்நாடகாவுடைய சிஎம் 5 போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறாரு. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் ஐபிஎஸ் 2004 பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போறாரு. இந்த சிஎம் உடைய சஸ்பென்ஷனை எதிர்த்து மேல்முறையீடுக்காக போயிருக்கிறாரு. அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து ஒரு நாள்ல இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இன்டிமேஷன் நாங்க கொடுக்குறோம். பட் வந்து அவங்க இதை ஏத்துக்கொள்ளல. ஆனா இன்னைக்கு வந்து எங்க மேல அவங்க சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்க்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் கொடுக்கப்பட்ட அந்த சஸ்பென்ஷன் ஆர்டருக்கு எகென்ஸ்டா இவர் வந்து மேல்முறையீடு போயிருக்காரு. ஜூன் 3ஆம் தேதி குஜராத்ல ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025 கப் அடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஜூன் 4 5 to 6 அந்த மாதிரி டைம்ல வந்து விக்டரி பரேட் வந்து பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சோ இவங்க வெற்றி பெற்றதுல இருந்து அந்த செலிப்ரேஷன் டைமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட டைம் வந்து ஒரு 16-17 மணி நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 16-17 மணி நேரத்துல 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த விஷயத்தை தான் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நாங்க தெரிவிச்சோம். ஆனா கவர்மெண்ட் அதை ஏத்துக்காம இமிடியேட்டா வந்து அந்த விக்டரி பரேட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த டைம்க்குள்ள ஒரு ஷார்ட் டைம்க்குள்ள இவ்வளவு பெரிய பீப்புள் கிரௌட் வராங்க அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சு
இன்னைக்கு வேண்டாம், அதாவது ஜூன் 4ஆம் தேதி இந்த ப்ரோகிராம் வேணாம், இந்த செலிப்ரேஷன் வேணாம். நாம வந்து அதாவது புதன்கிழமை வேண்டாம், ஒரு 4, 5 டேஸ் கழிச்சு ஒரு சாட்டர்டேவோ, சண்டேவோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போலீஸ் சைடுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு சொன்னதா தகவல் சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் ஏத்துக்கொள்ளாமல் அடுத்த நாளே வந்து இந்த விஷயத்த, இந்த செலிப்ரேஷனை வச்சது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னசுவாமி ஸ்டேடியத்துல 35,000 பேர் தான் உள்ள இருக்க முடியும். அது இல்லாம அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் ஃப்ரீ பாஸ். சோ லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதையும் மீறி இந்த விஷயத்த நடத்தி 11 பேர் இறந்து 55 பேருக்கு மேல அடிபட்டிருக்கிறாங்க. இந்த தருணத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 3:15க்கே, அதாவது ஜூன் 4 அதாவது மாலை 3:15க்கே வந்து ஃபர்ஸ்ட் டெத் நடந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி வந்து செலிப்ரேஷன் மோட்ல தான் இருந்திருக்காங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து. ஏன்னா வந்து அங்க ஆர்சிபி டீம் வந்துட்டாங்க, சிஎம் வந்துட்டாங்க, டெப்டி சிஎம் வந்துட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, அவங்க அதாவது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்தாங்களா, வரலையா, இல்ல இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட்டை நடத்தலாமா, நடத்தக்கூடாதா அப்படின்றத கூட சரியான முறையில ஆர்கனைஸ் பண்ணாம, ஒரு டெத் நடந்ததுக்கு அப்புறமும் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அங்க வந்து செலிப்ரேஷன் நடந்துட்டே இருக்குது உள்ள. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்குது. அதையும் அப்ப ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு கிரவுட நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தவங்க நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டெத் 3:15க்கு நடந்துமே அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொருத்தரா இறந்துட்டே இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஈவென்ட் நடந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இத்தன பேர் இறந்து, இத்தன பேர் வந்து இன்ஜூரி ஆயிருக்கிறாங்க. அங்க வந்து அவ்ளோ கிராக்கர்ஸ் வந்து வெடிச்சு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சியினர் சொல்லியிருக்காங்க.